வந்து ரொம்ப டயர்டாகி வந்து படுத்துடுறாரு. அப்போ திடீர்னு அபியை காணோம். ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. எங்கே போனா அபி? ஒருவேளை அந்த கிருஷ்ணாவை பார்க்க போயிட்டாலோ? அப்படி தான் போயிருப்பா. நடுராத்திரில போய் அவனை மீட் பண்ணணுமா இப்போ முக்கியமா? அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல போய் தடுத்து நிறுத்தணும் இதை. அக்கா பார்த்தா என்ன ஆகுறது? இவ பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே தப்பாக புரிஞ்சுட்டு அபி போய் தேடுறாரு. அபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் குரல் கொடுக்குறாரு. அபி வந்து சமையல் கட்டில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஆகாஷ் என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ போய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு அந்த ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்தா அவருக்கு சரியாயிடும் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன அபி முடிச்சிட்டியா? அப்படின்னா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. சரி அபி, இந்த மாதிரி நடுராத்தில் வந்திருக்கியே, உன்னை தேட போகிறான் ராகவ் அப்படின்றாங்க. அவராவது என்னை தேடுறதாவது, அதெல்லாம் என்னை தேட மாட்டார். அவர் நான் எங்கே போழிஞ்சா நிம்மதி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஏன் அபி இப்படிலாம் பேசுகிற? எனக்கு தெரியுங்க உன் அண்ணனை பற்றி அப்படின்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் வராரு. ராகவ் வந்துட்டு அபி இங்கே இருக்க அப்படின்றாரு. நான் சொன்னேன்ல ராகவுக்கு மேலே பாசம் இருக்குது, தேடி வருவான்னு சொல்லிட்டு வந்துட்டான் பார்த்தியா அப்படின்னோடனே அப்படியே அதிசயமாக பார்க்குறாங்க. எதுக்கு வந்தாரோ யாருக்கு தெரியும். என்ன அபி நீ சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுன்னு வர, நடுராத்தில் வர, நான் எவ்வளோ பதறி போயிட்டு தெரியுமா அப்படின்னோடனே, நான் சொன்னேன்ல அபி பார்த்தியா எவ்வளோ பாசம் வச்சுருக்கானே, நீ தான் அபி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே, என்ன ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அபியை காணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னோடனே, ஆகாஷ் நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தண்ணி குடிக்க வந்தேன், பார்த்தா அபி ஏதோ சமையல் கட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தேன், பார்த்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு. இப்போ பரவாயில்ல, அதான் திடீர்னு காணமேன்னு ஓடி வந்தேன் அப்படின்னாங்க. பாத்தியா எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2 பேரும் போய் நேரத்தோடு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து இந்தாங்க இதை ரெடி பண்ணதான் உங்களுக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னோடனே, உங்களுக்கு தான் வயிற்றுப்போக்கு இருக்குல்ல, அதுக்கான சொல்யூஷன் தான் இது, குடிங்க முதல்ல அப்படின்றாங்க. உடனே வந்து எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இங்கே பாருங்கள் என் மேலே இருக்க கோவத்தை இது மேலே காட்டாதீங்க, அப்புறம் வயிற்றுப்போக்கு அதிகமாகிடும் அப்படின்னோடனே, என்ன புதுசாக என் மேலே அக்கறை அப்படின்றாரு. வேறு என்ன பண்ணுறது, பிசாசும் வந்து கடவுளும் ஒரே ரூமில் இருக்காங்களே அப்படின்னோடனே, சரி சரி ஒத்துக்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ என் பிசாசுன்றீங்களா? ஆமாம் அப்படின்றாரு. உடனே செம்ம கடுப்பாரு, உங்களுக்கு போய் நான் எடுத்து வந்து கொடுத்தேன் என்ன சொல்லணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து குடிச்சிட்டு வந்து சரி ஓகே பரவாயில்ல எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்றாரு. நான் சொன்னேன்ல குடித்தா ரிலீஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. சரி நீங்கள் போய் தூங்க போங்க அப்படின்னோடனே, நீயும் தூங்கு, சும்மா அடுத்த ராத்திரியில் அலைஞ்சிட்ருக்காது அப்படின்னோடனே, என்னமோ உங்களுக்காக தானே நான் போனேன், இப்போ தேவையெல்லாம் பேசுகிறீங்க, நீ எதுக்காக போனியோ யாருக்கு தெரியும் அப்படின்றாரு. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு, நம்மளை பற்றி இவருக்கு தெரியுமா தெரியாதா, ஒன்றுமே புரியலையே இந்த ராக்கி பாய் பற்றி. நல்லது செஞ்சாலும் திட்டுறாரு, கெட்டது செஞ்சாலும் திட்டுறாரு, எல்லாம் நம்ம தலை எழுத்து இவர்கிட்ட மாட்டிக்கின்னு மல்லு அடிச்சிட்ருக்கோம் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்ன புலம்பிகிட்டே இருக்க அப்படின்னோடனே, எல்லாம் என் தலை எழுத்துன்னு புலம்பினேன், அதான் தெரிஞ்ச கதையாச்சு அப்படின்றாரு. தூங்கும்போது கூட நிம்மதியாக தூங்குறாரு பற்றியா, என்ன சீடிகிட்டே இருக்காரு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து காலையில் எழுந்தோடனே வந்து ராகவ் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு, கிளம்பிட்டுருக்காரு. என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதான் நேற்றே தேங்க்ஸ் சொன்னேன்ல, எனக்கா தேங்க்ஸ் சொன்னீங்க அப்படின்றாங்க. சரி ஓகே இப்போ என்ன, நீ நைட்டு கொடுத்தது வேலை செஞ்சிச்சு போதுமா, தேங்க்ஸ் அப்படின்ற. அப்பாடியோ தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க, பெரிய விஷயம் அப்படின்றாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் நேற்று அப்படின்றாரு. சரி இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எங்கள் அம்மா இந்த மாதிரி எனக்கு எதாவது ப்ராப்ளம்னா இந்த மாதிரி தான் எனக்கு கொடுப்பாங்க, வீட்டில் தான் கை வைத்தியம் தான் நிறைய பண்ணுவாங்க, வெளியெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட நாங்கள் போகவே அதிகமாக மாட்டோம், எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான், அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, என்ன பண்ணுறது நீ தான் இப்படி இருக்க அப்படின்றாரு. உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றாங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன ராகவ் நேற்று உடம்பு சரியில்லை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சுன்னு, ஆகாஷும் வேலையா அப்படின்னோடனே, சாரிடா எனக்கு எதுவும் புரியல, அதனால் எல்லாருக்கிட்ட உளறிட்டேன் அப்படின்றாரு. பரவாயில்லடா அபி உனக்கு அடுத்த ராத்திரில் கூட எழுந்து உனக்காக வந்து வேலை செஞ்சுருக்கா பார்த்தியா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. அபி கிடைக்க இவன் கொடுத்து வச்சிருக்கணும், எங்கே புரிஞ்சுக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி நான் கிளம்புறேன், டே அபிக்கிட்ட சொல்லிட்டு போடா, கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இன்றைக்கி ராக்கி பாய் ரொம்ப நல்லா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது.